இன்னைக்கு எபிசோட்ல கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து பேசியிருப்பாங்க. விஜய் சேதுபதி கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஏதாச்சும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா, ஏதாச்சும் சொல்லணுமா அப்படிங்கிற ஒப்பீனியன்ஸை கேட்பார். அப்படி இன்னைக்கு வந்து கூட்டத்தில் ஒரு அம்மா கிட்ட அவர் ஜென்ரலாக கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு அம்மா எந்திரிச்சு பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, வேலைக்காகாத கண்டஸ்டன்ட், சும்மா இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நல்ல கண்டஸ்டண்ட்டை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புங்க, அப்போ தான் இந்த கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப கிளியராக பேசியிருப்பாங்க அவங்க, சரிங்களா? அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இப்போ பொதுவாகவே அவங்களுக்கு வந்து எல்லாருடைய தாய் ஏஜ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அம்மாக்கள்லாம் வீட்டில் உட்காந்து பிக் பாஸ் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்களோ அது அப்படியே அங்கே வந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டாங்க. ஐயா பார்க்க முடியலன்ற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. அப்போ விஜேஎஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், நீங்கள் சொல்லிட்டீங்களே, உங்கள் ஆதங்கத்தை சொல்லிட்டீங்கள, நாளைக்கு பாருங்கள் தரமான ஆட்களை உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து சேதுபதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொன்ன மாதிரி உண்மையாலுமே வந்து சிங்க குட்டிகளை தான் இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வேற மாதிரி வீட்டுக்குள்ளே வெடின்னு வெடிக்குதாமா. ஆக்சுவலாக சாட்டர்டே எபிசோட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை விட பயங்கரமாக இருக்குது சண்டே எபிசோட் அப்படின்னு இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாங்கள் லைவ் அட்டன் பண்ணவங்க வந்து அவங்களுடைய சண்டே என்னெல்லாம் நடந்துச்சு, வைல்ட் கார்டு போய் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நமக்கு வந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்வதி எவிக்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே வீடியோவில் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டபுள் எவிக்ஷனுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி விஜய் சேதுபதியே இன்றைக்கி எபிசோடில் சொல்லியிருப்பார். கலையரசனை வந்து எவிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 2 பேர் எவிக் பண்ண வேண்டியது, நாங்கள் அப்படி தான் வந்து பேசியிருந்தோம், கடைசியில் ஒருத்தர் அனுப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து விஜேஎஸ் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே அங்கே டபுள் எவிக்ஷனுக்கான பேச்சுகள் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்வதியை வெளியில் எடுத்தால் என்ன நடக்கும், எடுக்கிறதுனால என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம சொன்னதுக்கு பல பேர் வந்து கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, ஓகே, அவங்களெல்லாம் தூக்கி போடுங்க. இப்போ வைல்ட் கார்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆளாக சாண்ட்ரா அவர்களுடைய என்ட்ரி, பிரஜின் சாண்ட்ரா. ஸோ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். மலையாள பிக் பாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ்பியன் கப்பில் வந்து அனுப்பியிருப்பாங்க. அவங்க போய் அங்கே பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க டில் நவ். ஆனால் அதே மாதிரி தமிழில் பண்ணால் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி ஷோவை கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிஜமான புருஷன் முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புவோம். இப்போ இது வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ அமீர் பாமணிலாம் அந்த சீசன் 5 வந்தாங்களா, சாரி 4 ஆரி சீசன் தானே வந்தாங்க. எஸ், 4 வந்தாங்க. அந்த சீசன்லேயே தான் லவ் பண்ணாங்க, வெளியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு சீசன் 3 நினைக்கிறேன், சீசன் 3 சீசன் 2 தெரில, பாலாஜி மற்றும் அவருடைய மனைவி அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. 2 பேரையும் உள்ளே போட்டிருந்தாங்க ஒரு கான்ட்ரவர்சிக்காக. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த சீசனில் புது முயற்சியாக நிஜமான ஒரு புருஷன் முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே போடுறாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த கேமை கொண்டு போகிறாங்க, சேர்ந்து விளையாடுறாங்களா, தனித்தனியாக விளையாடுறாங்களா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அது எல்லாமே பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், சரிங்களா? ஆனால் சாண்ட்ரா அவர்களை இந்த வீட்டுக்குள்ளே முதல் ஆளாக அனுப்பியிருக்காங்க. 2வதாக திவ்யா கணேஷ், 3வதாக அமித் பாகவ் அவர்கள் போயிருக்காரு. 4வதாக பிரஜின் போனாரா இல்லையான்னு தெரியல, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே வரல. 3 பேரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கு. சாண்ட்ரா அவர்கள் உள்ளே போனதும் கொஞ்சம் நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் செம்மையான மேட்டரை வந்து அங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வைல்ட் கார்டு உள்ளே போனாலே அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்து அனுப்புவாங்க. போன சீசன், அதுக்கு முந்தின சீசன்லாம் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் வந்து சாண்ட்ரா அவர்கள்கிட்ட கொடுத்ததாகவும், அவங்க போன உடனே அவங்க கேமை ஆரம்பித்து பட்டப்படன்னு அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை வந்து வெளுத்து வாங்கினதாகவும் சொல்லப்படுது. அதனால் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போச்சு. அவங்களுக்கு ஒரு பவரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பவரை வந்து அவங்க ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பில்டப் கொடுக்கறத பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு மேபி அது என்ன பவர்னு தெரில, மேபி ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கலாம்.
இந்த சீசனுடைய இது வரைக்கும் இந்த வீக்கினுடைய ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பவரை வந்து அவங்க கையில் கொடுத்துருக்கலாம். அவங்க பார்வதியும் திவாகரையும் சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அன்பு கேங்கில் யாரையாச்சும் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் போனதுமே ஒவ்வொரு கண்டஸ்ட்டை பற்றி புட்டு வச்சுட்டாங்களாம் சாண்ட்ரா. பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சாண்ட்ரா அவர்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு சேனல் அனுப்பியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் உள்ளே ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நாளைக்கு பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் ரெண்டாவதாக திவ்யா கணேஷ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு பெருசாக வெளியில் வரல. மூணாவதாக அமித் அவர்கள் போகிறாரு. அவரும் சும்மா இல்லாமல் அவர் பங்குக்கு ஆல்ரெடி வெளியில் வந்து போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி சேனல் ஹலோ பண்ணாங்கன்னு தெரில, ஒரு லைவை போட்டு ஆடியன்ஸ் கிட்ட மக்கள்கிட்ட வந்து பேசி நான் பிக் பாஸ்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி, இப்போ கலையரசனும் வரும்போது வீடியோ போட்டு தான் வந்தான். இப்படி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே வராங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசி அங்கே வந்து ஆடியன்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லி நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன், அது அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லி, அவருடைய டார்கெட்டும் பார்வதி திவாகரா தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது புரியுது. பிரஜின் அவர்களுடைய வருகைக்கு தான் நான் வெயிட்டிங். சாண்ட்ரா வெடிச்சிட்டாங்க அவங்க பங்குக்கு, பிரஜின் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல. அதோடு சேர்த்து ஆதிரி அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் என்னன்னு தெரில. ஜோ மைக்கேல் அவருடைய இன்டர்வியூவில் கூட அவர் வந்து ஆதிரி கிட்ட சொல்லியிருப்பார், ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதெல்லாம் திருத்திப்பீங்களா, நீங்கள் போய் கேமை சரியாக விளையாடுவீங்களான்ற மாதிரி கேள்விகள்லாம் அவங்கக்கிட்ட வைக்கப்பட்டிருந்துச்சு. மேபி நடந்தாலும் நடக்கலாம். ஆதிரி அவர்கள் ஏன்னா போகும்போது பிக் பாஸ் பயங்கர பில்டப் கொடுத்து தான் அனுப்புனார். தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நாளைக்கும் சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வைல்ட் கார்டு வந்த பிறகு இந்த கேம் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கு தான் வைல்ட் கார்டு அனுப்புறதே. அந்த கேமை வந்து இருக்கிற அந்த ஜோனை வந்து மாற்றுறதுக்காகத்தான் அவங்கள உள்ளே அனுப்புவாங்க. அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்களா, இல்லை அவங்களும் போய் அந்த குரூப்பிசம் அது இதுன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சண்டே அண்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை தாண்டி சண்டே எபிசோடில் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பிரவீன் அவர்களுடைய கேப்டன்சி பற்றி பேசியிருக்காங்க. அதில் பார்வதி அவர்கள் ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்களை வந்து பிரவீன் அவர்களை பற்றி என்னமோ வெடித்து செதறாங்களா அவங்க. அதுவும் என்ன கதைன்னு தெரில. எல்லா கண்டஸ்டண்ட்டுமே வந்து பயங்கரமாக பிரவீன் கேப்டன்சியை பற்றி பேசியிருக்காங்க. அதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்னுடைய என்ட்ரி அண்ட் ஆதிரியுடைய ரீஎன்ட்ரி இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? இவங்க பண்ணக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும்? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் அண்டு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சொல்லிக்கிறேன். அதுவரை உங்களும் விடைபெறுவது நான் அரவிந்தன்.